Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல். நம்மளோட இன்னைக்கு என்னன்றதை பார்த்துடலாம். என்ன ரெசிபின்றதை வாத்துக்கறி வாங்கியிருக்கோம். வாத்துக்கறி வந்து ஒரு வாத்து ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு ஆஞ்சு நல்லா கழுவி ஒரு 10 தண்ணிக்கு ஊற்றி வாஷ் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக குக்கரில் தண்ணி ஊற்றி இது வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அது வேக வச்சு எடுத்துட்டு எப்படின்றத பார்க்கலாம். வேக வைக்கிறதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அது ஒரு மாதிரி நீச்ச வாசம் வரும். அதுக்காக வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சம் அந்த கறியில் காரம் உப்பு ஏறுறதுக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட வெறும் மிளகுத்தூள், அது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நம்ம எப்பவுமே பிரியாணிக்கு மிளகுத்தூள் சேர்க்க மாட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகுத்தூள். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது நமக்கு அந்த அந்த நீச்ச வாசம், அந்த வாத்துக்கறியோட ஒரு வாசம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இது இந்த அளவுக்கு பக்குவமாக செய்யும்போது. அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு, இது வந்து 1 ஸ்பூன் அளவு இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு அப்புறம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணி கொண்டு வரும்போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி வைக்க வேண்டியதில்லை. இந்த தண்ணியை அளந்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்துப்போம். அதுக்காக இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு 5 to 6 விசில் வச்சுக்கலாம். நல்லா வந்து வேகணும் இது, அதனால 5 to 6 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது மூடி போட்டு மூடிட்டு 5-6 விசில் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அது வெந்துட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நான் எப்பவுமே சிக்கன் 65க்கு போன்லெஸ் சிக்கனாக எடுத்துட்டு மிச்சத்தை வந்து கிரேவி பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நான் அப்படியே வந்து சிக்கன் 65 தான் பண்ணுறேன், 1/2 kg. அதனால எல்லா கறியும் அப்படியே சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அது ஒரு ஃப்ளேவருக்காக வெறும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கடலை மாவு 1 ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூன். இது மூணுக்குமே ஒரு ஸ்பூன் அப்படியே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வீடியோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் லைட்டாக வந்து கேசரி பவுடர், ஆரஞ்சு ரெட் வரும்ல அந்த கலர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் கலராக காட்டுன்றதுக்காக. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் 65 நல்லா ஊற வச்சாச்சு, நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊற வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா ஒரு 6 விசிலுக்கு வச்சேன், பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த குக்கர்லேயே பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த தண்ணியை வந்து அளந்து நம்ம பிரியாணிக்கு வந்து தனியாக சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்து நான் ஈரல், அந்த வாத்துக்கறியோட ஈரல் தோல்லாம் இருந்ததுல அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மசாலாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா ஊறியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 5 நீல வாக்கில் 5 வந்து நார்மல் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிக்கு, வாத்து தொக்குக்கு. இது வந்து வாத்துக்கறி பிரியாணிக்கு. இது வந்து நம்ம பிரியாணிக்கு முதல்ல ஒரு பக்கம் குக்கரில், அதாவது ஏதாவது ஒரு பாத்திரம் கூட வச்சுக்கலாம். நான் டம் போட்டு தான் செய்ய போகிறேன். நான் வேக வச்ச அதே குக்கரே வச்சுக்கிட்டேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். இன்னொரு சைடு வந்து சிக்கன் 65 பொரிக்க எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்க சமயத்தில் ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட சேர்த்து. அதை வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம தயிர் வந்து சேர்க்க மறந்துட்டோம். தயிர் வாங்கலை, அதனால என்கிட்ட இல்லாதனால சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 2 கரண்டி தயிர் வந்து சேர்த்துக்குங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு அரை முடி அளவுக்கு நம்ம லெமன், பெரிய லெமனாக இருக்கிறதுனால அரை லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். லெமன் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காஞ்சி இருக்குல்ல, இந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸ்பூனுன்றதுனால ஒரு 4 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா காஞ்ச எண்ணெயாக ஊற்றணும். இப்போ நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய், நல்லா பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி பொரியிற எண்ணெயை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு பீஸாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ஒரு பீஸாக வந்து கறி எடுத்து நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தள்ளி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா சிக்கனும் தள்ளி சேர்த்தாச்சு. உடனே திருப்பி கூடாது, நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வறுந்து மொறுன்னு வர சமயத்தில் தான் திருப்பணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சலசலப்பு அடங்குற வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது ஸ்லோவில் வச்சுட்டிங்கன்னா தீயாமல் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து 2 பெரிய தக்காளி, 3 தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக குடமிளகா சேர்க்க போகிறேன். பிரியாணிக்கு குடமிளகா சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ சிக்கன்லாம் வந்து நல்லா செவந்திருக்கும், அதெல்லாம் திருப்பிக்கலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையுமே திருப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் குடமிளகா, ஒரு சின்ன குடமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்குள்ள உப்பு வரலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம இப்போ தான் ஸ்லோ பண்ணணும். கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்று எடுத்துடலாம். இப்படியும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துகிட்டு டபுள் பாயில்டு சிக்கன் 65 சொல்லுவோம், டபுள் ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அது மாதிரியும் நான் பாதி செய்கிறேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் 65 பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து டபுள் டைம் வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். சிக்கன் 2 வாட்டி நம்ம சேர்த்தது. இந்த 1/2 kg சிக்கன் ரெடியாக இருக்கு. இப்போ இதுக்குள்ளே ஸ்லோவில் வச்சு இது வந்து வெந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா இது, சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம 3 கப் அளவு ரைஸ் எடுத்துருக்கோம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வேக வைக்க சேர்த்துருக்கோம், அதனால ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு, நம்ம ஏற்கனவே வேக வைக்க ஒரு அரை உப்பு சேர்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு இது கூட ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். பெரிய பழம்ன்றதுனால 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன பழமாக இருந்தால் 1 முழுசாக கூட சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதில் தயிர் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் இல்லாதனால நான் சேர்க்கல. நீங்கள் இருந்தால் தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்க நம்ம வாத்துக்கறி வந்து எடுத்து
தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லா கரையும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு இந்த மசாலாவில் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதில் தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம டம்ளரில் அளந்து பிரியாணிக்கே சேர்த்து போகிறோம். ஏன்னா மசாலா எல்லாமே இருக்குது அந்த தண்ணியில், அதனால் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா வந்து தண்ணியை வந்து அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இப்போ ஆஃப் பாயில் வந்து வெந்திருக்கு பாருங்க. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம இருத்து எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு திரும்பி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வரையும் எண்ணெயை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே இதில் வந்து தண்ணி நம்ம அளந்து சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி கப்பில் வந்து அளந்து சேர்த்துக்கலாம். 3 கப் ரைஸுக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸுக்கு. இப்போ 4 கப் அளவுக்கு கரெக்டாக வேக வச்ச தண்ணி இருந்தது. மிச்சம் 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச பிறகு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா கரெக்டான பர்ஃபெக்டான அளவில் இருக்குது. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஊற வச்சுருந்த நம்ம பாஸ்மதி ரைஸு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 கப் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுட்டு டம் போட்டு இறக்கலாம். நம்மளோட சூப்பரான வாத்துக்கறி பிரியாணி ரெடி. அதே மாதிரி இப்போ வந்து இது நல்லா தவா வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு காய வச்சுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு இதை நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுக்கலாம். எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா டம் போட்டு வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி புதினா சேர்க்கல, இப்போ வந்து சேர்க்க போகிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. புதினா வந்து வதக்கும் போதே வெங்காய தக்காளி வதக்கும் போதே போட்டு வதக்கிறதா இருந்தாலும் வதக்கிக்குங்க. இல்லை இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். டம் போடும்போது நல்லா வாசம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி சேர்க்குறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி டம் போட்டு நம்ம கீழே தவா வச்சு டம் போடுவோம்ல, அந்த ப்ராசஸில் டம் போட்டு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வறுத்துருக்கோம் பாருங்கள். சவுண்ட்லேயே உங்களுக்கு நல்லா கேட்கும். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வறுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வறுத்துருந்த சிக்கன் 65 பாருங்கள். இதுவும் இருக்கும், ஆனால் பாதி அளவு இருக்கும். உள்ளே சாப்பிட்டா மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இது வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி வேணுனாலும் இப்படி செய்யுங்க, அப்படி வேணுனாலும் அப்படி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வேக வச்சுருந்த வாத்துக்கறியை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஈரல் தோல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்ததை இப்போ எப்படி கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் 65 வருது. இந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து மசாலாலாம் இருக்குது, அதை அப்படியே வந்து நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நல்லா ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி வரணும். அந்தளவு நல்லா வதக்கிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியும் அரிசியும் சேர்ந்த மாதிரி உருவாயிருக்கு. இப்போ நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி தவா ஸ்லோவில் வச்சு தவா வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். டம் இதுவும் ரெடி ஆகிட்டு நம்மளோட சூப்பரான வாத்துக்கறி தொக்கு, முட்டை, அவிச்ச முட்டை, இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. லைட்டாக வந்து சோம்பு சேர்க்கணும், நான் மறந்துட்டேன், அதனால இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். வாத்துக்கறிக்கு நல்லா அந்த இதெல்லாம் போடும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தக்காளியும் கொஞ்சமாக குடமிளகா
அதாவது நம்ம பிரியாணிக்கு சேர்த்ததில் ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த பீஸ் வரைக்கும் குடமிளகா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து வேக வச்சிருந்த அந்த வாத்துக்கறி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதேமாரி எல்லா வாத்துக்கறியும் சேர்த்துக்கலாம். அந்த ஈரல், தோல், அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நமக்கு சுக்கா மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்க. வாத்துக்கறி கிரேவி சுக்கா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. அதேமாரி சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வந்து பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணியெல்லாம் தெளிக்காமல் அப்படியே செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான நம்மளோட சுக்கா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நான் ஒரு சீக்ரெட் மசாலா சேர்க்குறேன். என்னன்னா இந்த மசாலாவில் தனியா, மிளகு, சீரகம், இப்போ காஞ்ச மிளகா, சோம்பு, கொஞ்சம் லைட்டாக வந்து இது பட்டை லவங்கம் 2 சேர்த்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கறி இந்த மாதிரி தொட்டுக்கு இதுக்கெலாம் வந்து கறி குழம்புக்கெலாம் போடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சூப்பராக வாத்துக்கறி சுக்கா, இப்போ வாத்துக்கறி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 இது கூட முட்டையும் வந்து வேக வச்சு தூள் எடுத்து அதையும் சேர்த்தாச்சு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன சண்டேயில் ஸ்பெஷல் செஞ்சுருக்கேன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.